எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருமே குரூப் 2 முடிச்சு ஆன்சர் கீ எல்லாம் செக் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் பிரைவேட் கீ செக் பண்ணிருப்பீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க, அபிஷியல் கீ வரட்டும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த பிரைவேட் கீ செக் பண்ணவங்க நிறைய பேரோட புலம்பல் நான் அதிகமாக பார்த்துட்டே இருக்கேன். அது யூடியூபா இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், இன்ஸ்டாவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே கொஞ்சம் புலம்பல்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. நம்மளால இனிமேல் டிஎன்பிசி கிளியர் பண்ண முடியாது போல இருக்கா, தொடர்ந்து நம்ம தோத்துட்டே இருக்கோம், ஒவ்வொரு தடவையும் எக்ஸாம் எழுதுறோம், நல்லா கஷ்டப்பட்டு படிக்கணும், ஸ்கூல் புக்ஸ் நல்லா தரவா படிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம ஃபெயில் ஆயிடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருச்சு இந்த குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்புறம். ஸோ இதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒன்று தான் பண்ணணும். உங்களை நீங்க நம்பணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன கதை சொல்றேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்காட்லாந்தோட மன்னர் ராபர்ட் ப்ரூஸ் அப்படின்றவர். ஸோ இவர் இங்கிலாந்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு 6 முறை போர் தொடுக்கிறார். எங்க இங்கிலாந்து ஜெயிக்கணும் 6 முறை போர் தொடுத்தும் 6 முறையும் தோத்து போயிடுறார். ஸோ தோத்து போனோடனே ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுறாரு. மனசு உடஞ்சு போனவர் என்ன பண்றாருன்னா, ஒரு காட்டுக்குள்ள போய் தனியா உட்காந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள உட்காந்துருக்காரு. ஸோ அப்ப அவர் அங்க உட்கார்ந்து இருக்கும் போது அங்க ஒரு சிலந்தி வலை கட்டிட்டு இருக்கு. ஸோ அந்த முதல் தடவை அந்த சிலந்தி வலை கட்டுது. வலை கட்டும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வலை அந்த கீழே விழுந்துருது. ஸோ இதை பார்த்து அவரு தொடர்ந்து அந்த சிலந்தி பூச்சியை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்ப பார்த்துட்டே இருக்கும்போது அந்த சிலந்தி பூச்சி 2வது முறையும் கட்ட ஆரம்பிக்குது. அப்பயும் அந்த வலை என்ன செஞ்சிருது, அந்த கீழே விழுந்துருது. ஸோ இது ஒரு 6 முறை கட்டுது. 7வது முறை என்ன செஞ்சிருது, அந்த சிலந்தி வலைய கட்டி முடிச்சிருது. ஸோ இதுல இருந்து அவர் ஒரு பாடம் கத்துக்கிட்டாரு. என்ன பாடம் அப்படின்னா, ஒரு சிலந்தி ஒரு முறையோட தன்னோட முயற்சியை விடல, தொடர்ந்து அதோட முயற்சி எடுத்துட்டே இருக்கு, தன்னம்பிக்கை இருக்கு, நம்ம எப்படியாச்சும் இந்த வலைய கட்டி முடிச்சிருவோம் அப்படின்னு அதுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கு. இந்த வலைய கட்டி முடிச்சா மட்டும்தான் நமக்கு அடுத்தடுத்து உணவுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அது ஆள் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்த ராபர்ட் ப்ரூஸ் என்ன பண்றாரு அப்படின்னா, தொடர்ந்து அடுத்து என்னது 7வது முறையா இங்கிலாந்து மீது போர் தொடுக்கிறாரு. அப்போ அந்த 7வது முறையில அவர் என்ன செஞ்சாரு, இங்கிலாந்தை வெற்றி பெற்றாரு. நான் ஏன் இந்த கதையை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருப்போம், ஒவ்வொருலையும் தோல்வி மட்டும்தான் நமக்கு மிச்சமா இருந்திருக்கும். ஸோ இந்த தோல்விகள்ல கண்டு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடுத்தடுத்து முயற்சி பண்ணாம விட்டுறக்கூடாது. ஒரு எக்ஸாம்ல தோத்துட்டா அதுல இருந்து நம்ம நிறைய பாடங்கள் தான் கத்துக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு போயிடவே கூடாது ஒரு பொழுதும். ஒரு எக்ஸாம் படிக்கிறீங்க, நீங்க டிஎன்பிசிக்கும் படிக்கணும்னு வந்துட்டீங்க, உங்களை நீங்க நம்பலைன்னா யார் உங்களை நம்புவா? ஒரு எக்ஸாமுக்கு நான் வந்து படிச்சு ஒரு அரசு அதிகாரி ஆயிடுவேன், என் ஃபேமிலியை காப்பாற்றுவேன், என் நண்பர்களை காப்பாற்றுவேன், உறவினர்களை காப்பாற்றுவேன், இந்த சொசைட்டிக்கு நான் என்னால முடிஞ்சது ஏதோ பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தானே நீங்க ஒரு டிஎன்பிசிக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அப்படி படிக்க வைக்கும்போது ஒரு சின்ன தோல்வியை கண்டு உங்கள் மீதே உங்கள் நம்பிக்கை இழக்கும் போது நீங்க என்ன அப்புறம் படிக்கிறீங்க? அதனால என்னன்னா, முதல்ல உங்களை நம்புங்க. என்னால படிக்க முடியும், என்னால கண்டிப்பா படிக்க முடியும், கண்டிப்பா ஒரு அரசாங்க வேலையை வாங்க முடியும், என்னாலும் இந்த சமூகத்துக்கு ஒரு நல்லது செய்ய முடியும், என் குடும்பத்தை என்னால் மட்டுமே காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருக்கணும். அந்த வெறும் தன்னம்பிக்கையை மட்டும் வச்சு நம்ம என்ன செஞ்சிட முடியாது, ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணிட முடியாது. ஸோ தொடர்ந்து பயிற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும், தொடர்ந்து செய்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்கு வரைக்கும் அப்படின்னா, நாம ஒரு வேலை வாங்குற வரைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இதை விட்டு நீங்க வெளில போயிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மீது உங்கள் தன்னம்பிக்கை இழக்கும் பொழுது மற்றவர்கள் உங்களை எப்படி நம்புவாங்க அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கை மட்டும் எப்பவுமே உங்க நெத்தியில எழுதி ஒட்டி வச்சுக்கோங்க. நம்மளை நாமே நம்பல, அப்புறம் மற்றவன் எப்படி நம்மளை நம்புவான், நம்மளை நம்பி இன்னொரு வேலை எப்படி கொடுப்பான், நம்மளால ஒரு வேலை முடியலன்னு தானே நம்ம இதை விட்டு வெளில வந்தோம், எடுத்து இன்னொருத்த மட்டும் நமக்கு எப்படி ஒரு வேலை கொடுத்துருவோம் அப்படின்றது மட்டும் உங்கள் ஆழ் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பா வாழ்க்கையில நீங்க ஒரு நாளைக்கு ஒரு அரசு அதிகாரியா வருவீங்க. இது என்னோட நம்பிக்கை மட்டும் இல்ல, உங்களோட நம்பிக்கையும் தான். வாழ்க வளமுடன்.